رحمن يا رحمن ساعدني يا رحمن اشرح صدري قرآن املأ قلبي قرآن واسق حياتي قرآن رحمن يا رحمن ساعدني يا رحمن اشرح صدري قرآن املأ قلبي قرآن واسق حياتي قرآن رحمن رحمن ساعدني يا رحمن اشرح صدري قرآن املأ قلبي قرآن واسق حياتي قرآن لله لله يهفو آملي لله ولحفظ كتاب الله. السلام عليكم ورحمة الله وبركاته. السلام عليكم ورحمة الله وبركاته. உங்களுக்கு தான் நான் சலாம் சொல்றேன், இப்போ நீங்க தான் பதில் சொல்லணும். السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக அல்லாஹ் எப்படி இந்த ஊரிலே இந்த இடத்திலே என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஒன்று கூட்டினானோ அது போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே அதிலும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று கூட்டுவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யார் அந்த அல்லாஹ்? வானங்களை படைத்தவன், பூமியை படைத்தவன், சூரியனை படைத்தவன், சந்திரனை படைத்தவன், நட்சத்திரங்களை படைத்தவன், கடலை படைத்தவன், இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஜீவராசிகளையும் பூமிக்கு கீழே, பூமிக்கு மேலே, வானத்திற்கு மேலே, வானத்திற்கு கீழே, அண்ட சராசரங்களில் வாழக்கூடிய அனைத்து படைப்புகளையும் படைத்து பரிபாலித்து ஆட்சி செய்து காக்கக்கூடிய அந்த ரப்பல் ஆலமீன், அந்த அல்லாஹ், அந்த ஒரே இறைவன், குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வ லம் யூலத் வ லம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அந்த அல்லாஹ் ஒருவன் தான், அந்த இறைவன் ஒருவன் தான். அவனுக்கு தேவைகள் இல்லை, அவனுக்கு பெற்றோர்கள் இல்லை, அவனுக்கு பிள்ளைகள் இல்லை, அவனுக்கு நிகராக சமமாக இணையாக துணையாக யாரும் இல்லை. அந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனக்காக இந்த பூமியிலே அவன் படைத்த படைப்புகளுக்காக தானாக தேர்ந்தெடுத்த மார்க்கம் இஸ்லாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பூமியிலே மனிதர்களை வழிநடத்துவதற்காக மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும், இந்த பூமியிலே எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எதை செய்தால் அல்லாஹ் அவர்களை ஏற்றுக்கொள்வான்,
எதை செய்யவில்லை என்றால் அது எதை விட்டு அவர்களை தடுத்துக் கொண்டால் அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொள்வான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தேர்ந்தெடுத்த மார்க்கம் இஸ்லாம். முதல் அடிப்படை அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம். ஒரு முறை நீங்கள் இதை சொல்லுங்கள். அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம். இந்த அடிப்படையை முதலிலே புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்லுகிறார், قال تعالى ان الدين عند الله الاسلام. இறைவனிடத்திலே அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரே மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான். அல்லாஹ் தெளிவுபடுத்தி விட்டான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கு பிறகு அல்லாஹ் இன்னொரு விஷயத்தையும் தெளிவுபடுத்துகிறான். சூரத்துல் ஆல இம்ரானுடைய 85வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், وَمَن يَبْتَغِي غَيْرَ الْإِسْلَامِ دِينًا. யார் அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தவிர வேறொரு வழியை, வேறொரு மார்க்கத்தை, வேறொரு மதத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்களோ فَلَن يُقْبَلَ مِنْهُ. அதை மனிதர்கள் ஏற்றுக்கொள்ளலாம், அதை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளலாம், அதை இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளலாம், உலகத்தில் உள்ள எல்லோரும் ஏற்றுக்கொள்ளலாம். அல்லாஹ் அந்த வழியை, அந்த மார்க்கத்தை அங்கீகரிக்க மாட்டார். فَلَن يُقْبَلَ مِنْهُ وَهُوَ فِي الْآخِرَةِ مِنَ الْخَاسِرِينَ. அவர் நாளை மறுமையிலே, இந்த உலகத்திலே அவருக்கு செல்வம் இருக்கலாம், உலகத்திலே அந்த வழியை செயல்படுத்துவதற்கு ஆட்சி இருக்கலாம், அதிகாரம் இருக்கலாம், ஆனால் நாளை மறுமையிலே இஸ்லாம் இல்லை என்றால், அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த மார்க்கம் இல்லை என்றால், அல்லாஹ்வால் ஒப்புக்கொள்ளப்பட்டு அங்கீகரிக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய தீனாகிய இந்த இஸ்லாமிய மார்க்கம் இல்லை என்றால் அவர் மிகப்பெரிய நஷ்டவாதியாக, وَهُوَ فِي الْآخِرَةِ مِنَ الْخَاسِرِينَ, நஷ்டவாதிகளில் ஒருவராக நாளை மறுமையிலே அவர் ஆகிவிடுவார். அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ் பாதுகாப்பானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாம் அல்லாஹ் இந்த பூமியிலே தேர்ந்தெடுத்த, அல்லாஹ் இந்த பூமியிலே தேர்ந்தெடுத்த நபிமார்கள், ரசூல்மார்கள் எல்லோருக்கும் அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம். இரண்டாவது அடிப்படை. முதல் அடிப்படை என்ன? அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம். இரண்டாவது அடிப்படை என்ன? உலகத்திலே அனுப்பப்பட்ட ரசூல்மார்கள், உலகத்திலே அனுப்பப்பட்ட நபிமார்கள், அவர்கள் எல்லோருக்கும் அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட தீன் இஸ்லாம் மட்டும்தான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் பக்ராவுடைய 132 133வது வசனங்களிலே சொல்லுகிறான், وَوَصَّى بِهَا إِبْرَاهِيمُ بَنِيهِ وَيَعْقُوبُ يَا بُنَيَّ. இப்ராஹிம் அவர்களும் யாக்கூப் நபி அவர்களும் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இந்த இருவரும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு அறிவுரை செய்தார்கள். யா பனிய, என்னுடைய மகனே, இன்னல்லாஹ் அஸ்தஃபா லகுமுத்தீன், அல்லாஹ் உங்களுக்காக ஒரு தீனை தேர்ந்தெடுத்திருக்கின்றான். ஃபலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். நீங்கள் மரணிக்க வேண்டாம் முஸ்லிம்களாக அன்றி. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் ஆல இம்ரானிலே தெளிவுபடுத்துகிறான், மா கான இப்ராஹீம், இப்ராஹீம் யஹூதியன் வலா நஸ்ரானியா, அவர் யஹூதியாகவோ நஸ்ரானியாகவோ இப்ராஹிம் அவர்கள் இருக்கவில்லை. வலாக்கின் கான ஹனீஃபன் முஸ்லிமா, அவர் அல்லாஹ்விற்கு இணை வைக்காத நிலையிலே முஸ்லிமாக இருந்தார். அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பற்றி சொல்கிறான். யூனுஸுடைய 84வது வசனம், வகால மூசா யா கௌமி இன் குன்தும் ஆமன்தும் பில்லாஹ் வ ஃபஅலைஹி தவக்கலு இன் குன்தும் முஸ்லிமீன். அல்லாஹ் சொல்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் சமுதாயத்திடத்தில் சொன்னார்கள், என் சமூகமே, நீங்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டால், நீங்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்ட முஸ்லிம்களாக இருந்தால் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வையுங்கள். நபி மூசாவுடைய மார்க்கம் இஸ்லாம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், நபி இப்ராஹீமுடைய மார்க்கம் இஸ்லாம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், நபி யாக்கூபுடைய மார்க்கம் இஸ்லாம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், நபி நூஹுடைய மார்க்கம் இஸ்லாம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய மார்க்கம் இஸ்லாம். நபி ஈசா கிறிஸ்துவர் அல்ல, நபி ஈசா யூதர் அல்ல, நபி மூசா யூதர் அல்ல, கிறிஸ்துவர் அல்ல, அவர் முஸ்லிம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சான்று வழங்குகிறார். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம்
இன்னஹு மின் சுலைமான் வ இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்லா தஅலு அலைய வஅத்தூனி முஸ்லிமீன். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த அரண்மனையிலே வாழக்கூடிய அந்த எஜமானிக்கு கடிதம் எழுதினார்கள், நீ பெருமை கொள்ள வேண்டாம், என்னை விட்டு முஸ்லிமான நிலையில என்னை வந்தட என்று. கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படி அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட, அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட நபிமார்கள், ரசூல்மார்கள், இந்த பூமியிலே அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபிமார்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கப்பட்ட, அருளப்பட்ட, அவர்கள் இந்த பூமியிலே பரப்புரை செய்த மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான். அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய ஹபீப், அல்லாஹ்வுடைய நேசர், அல்லாஹ்வுடைய விருப்பத்திற்குரியவர், இந்த உலக மக்களின் தலைவர், நபிமார்களின் தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்த மார்க்கம் இஸ்லாம் தான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்கிறார், அல்-யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரضيت لكم الاسلام دينا. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார் சூரத்துல் மாயிதாவுடைய 3வது வசனம், இன்றைய தினத்திலே நபியே உங்களுடைய மார்க்கத்தை நான் முழுமைப்படுத்துகிறேன். அல்-யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய அருளை உங்களுக்கு நான் முழுமையாக்குகிறேன். வ ரضيت لكم الاسلام دينا. யாராக தேர்ந்தெடுத்திருக்கிறார்? யாராக தேர்ந்தெடுத்திருக்கிறார்? அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள் மனதோடு. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறார். நபி நூஹை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தார் முஸ்லிமாக. ஆனால் அவருடைய மனைவிக்கு அல்லாஹ் இஸ்லாமை கொடுத்தானா? அவருடைய பிள்ளைகளை அல்லாஹ் முஸ்லிம்களாக ஆக்கினாரா? இல்லை. கண்ணியத்துக்குரியவர்களே, நபி லூத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தார் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், மனைவிக்கு அல்லாஹ் இஸ்லாமை கொடுக்கவில்லை. நபி இப்ராஹீம் அல்லாஹ் முஸ்லிமாக தேர்ந்தெடுத்தான். அல்லாஹ் தன்னுடைய நண்பராக தேர்ந்தெடுத்தான். அவருடைய தந்தைக்கு அல்லாஹ் இஸ்லாமை கொடுக்கவில்லை. அல்லாஹ் இஸ்லாமை நாடவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் நபியாக, இறுதி தூதராக. ஆனால் அல்லாஹ் அவரோடு வாழ்ந்த, அவருக்கு உதவி செய்த, அல்லாஹ்வுடைய தீனுக்கு உறுதியாக இருந்த யாருக்கு கொடுக்கவில்லை? அபூ தாலிப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிற்கு நெருக்கமாக இருந்த உறவினர், அல்லாஹ் கொடுக்கவில்லை. அபூ தாலிப் அவருடைய இறுதி தருவாயிலே அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று சொல்கிறார்கள், அபூ தாலிப் அவர்களே, என்னுடைய தந்தையே, என்னுடைய காதிலாவது நீங்கள் சொல்லிவிடுங்கள், என்னுடைய காதிலாவது உங்களுடைய தீனை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லுங்கள். இந்த வார்த்தையை கொண்டு அல்லாஹ்விடத்திலே உங்களுக்காக பரிந்துரை செய்கிறேன். ஆனால் அல்லாஹ் நாடவில்லை. அல்லாஹ் நாடவில்லை. கண்ணியத்துக்குரியவர்களே, அவர் முஸ்லிமான இல்லாத நிலையில் மரணித்தார். அல்லாஹ்விடத்திலே கூறினார், என்னுடைய தந்தையே, உங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே நான் மன்னிப்பு கேட்பேன். கவலை கவலை. அல்லாஹ்வுடைய தீனுக்கு உதவி செய்தவருக்கு அல்லாஹ் இஸ்லாமை கொடுக்கவில்லை என்ற கவலை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வசனம் இறக்குகிறான், நபியே, இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா. அல்லாஹ் சொல்கிறான், சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் நபியே, நீங்கள் நாடியவருக்கு, நீங்கள் விரும்பியவருக்கு உங்களால் நேர்வழியை கொடுக்க முடியாது. அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ, யார் நாடினார்? அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு தான் அல்லாஹ் நேர்வழியை கொடுப்பான். சுப்ஹானல்லாஹ். யோசித்து பாருங்கள். அப்படி என்றால் யார் நம்மை முஸ்லிமாக ஆக்க நாடி இருக்கிறார்கள்? யார் நாடி இருக்கிறார்கள்? வேண்டும், பதில் வேண்டும் எனக்கு. யார் நாடி இருக்கிறார்கள்? அல்லாஹ் நாடி இருக்கிறார். என்னை முஸ்லிமாக ஆக்க, உங்களை முஸ்லிமாக ஆக்க, இன்னும் வரக்கூடிய சகோதரர்களை முஸ்லிம்களாக ஆக்க. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ். ஒவ்வொரு முஸ்லிமும் உச்சரிக்க வேண்டிய வார்த்தை. திரும்ப சொல்லுங்கள், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய
லவ்லா அன் ஹதானல்லாஹ், யா அல்லாஹ் நேர்வழி கொடுத்தவன் நீதான், உனக்கே எல்லா புகழும். நீ எங்களை நேர்வழியில் செலுத்தவில்லை என்றால் யாரும் எங்களை நேர்வழியில் செலுத்திருக்க முடியாது. சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் இஸ்லாமை கொண்டு நமக்கு கண்ணியத்தை கொடுத்திருக்கிறான். எதை கொண்டு? நமக்கு இஸ்லாமை கொண்டு அல்லாஹ் கண்ணியத்தை கொடுத்திருக்கிறான். நம்மை கொண்டு இஸ்லாமிற்கு எந்த கண்ணியமும் இல்லை. எதை கொண்டு இல்லை? நம்மை கொண்டு இஸ்லாமிற்கு எந்த கண்ணியமும் இல்லை. இந்த அப்துல் பாசித்தை கொண்டு, அப்துல் காதரை கொண்டு, பாத்திமாவை கொண்டு, ஹதீஜாவுக்கோ இஸ்லாமிற்கு இவர்களை கொண்டு கண்ணியம் இல்லை. இஸ்லாம் இவர்களை கண்ணியப்படுத்தியிருக்கிறதா? வணக்க வழிபாடுகளை செலுத்தக்கூடிய ஒரே இறைவனாக இஸ்லாம் இவர்களை ஆக்கி கண்ணியப்படுத்தி இருக்கிறது. ஒழுக்கத்தை, நாகரிகத்தை, பண்பாட்டை, கலாச்சாரத்தை இவர்களுக்கு இஸ்லாம் கொடுத்து இவர்களுக்கு இந்த பூமியிலே கண்ணியமான வாழ்க்கையை வாழ வைத்திருக்கிறது இஸ்லாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய நாட்டத்தால் அல்ஹம்துலில்லாஹ் கோடி புகழ்கள், கோடி சுஜூதுகள், கோடி ருக்கூகள் அல்லாஹ்வுக்கு செலுத்தினாலும் சரி, இந்த ஒரு அருள்கொடைக்கு நன்றி செலுத்த முடியாது. அல்லாஹ் நமக்கு அருள் செய்வானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த இஸ்லாமிய மார்க்கம் முழுமையாக்கப்பட்டது. திரும்ப சொல்லுங்கள், அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த இஸ்லாமிய மார்க்கம் முழுமையாக்கப்பட்ட மார்க்கம், பூர்த்தியாக்கப்பட்ட மார்க்கம். இந்த அல்லாஹ்வுடைய தீனாகிய இந்த இஸ்லாமிய மார்க்கம் முழுமையாகவில்லை. இன்னும் இந்த மார்க்கத்திலே பல கருத்துக்களை சேர்க்கலாம், இன்னும் இந்த மார்க்கத்திலே பல சிந்தனைகளை சேர்க்கலாம் என்று யாராவது ஒருவன் கூறினார், அவன் இஸ்லாமிய மார்க்கத்தை அறியாத மிகப்பெரிய முட்டாள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஏன்? அல்லாஹ் சொல்கிறார், அல்-யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும். நபியே, இன்றைய தினத்திலே உங்களுடைய மார்க்கத்தை முழுமைப்படுத்தி விட்டேன் என்று கூறியதற்கு பிறகு ஒரு ஆலிம் சாஹிப் இந்த கருத்தை சேர்த்துக்கோங்க அல்லாஹ்வுடைய தீன்ல, ஒரு பெரிய ஷேக் இந்த கருத்தை அல்லாஹ்வுடைய தீன்ல சேர்த்துக்கோங்கன்னு சொன்னா கேட்க முடியுமா? முடியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னார்கள், மன் அஹதத ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன். அல்லாஹ் எனக்கு மூலமாக கொடுத்த இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே இல்லாத விஷயத்தை யார் கூறினாலும் சரி, ஃபஹுவ ரத்துன், அது நிராகரிக்கப்படும், அது நிராகரிக்கப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் மேலும் தெளிவாக சொன்னார்கள், மன் அமில அமலன், ஒரு அமல் செய்கிறார், நல்லா கவனிங்க, மன் அமில அமலன், ஒரு அமலை செய்கிறார், லைஸ அலைஹி அம்ருனா, அந்த அமலில் எம்முடைய கட்டளை இல்லை என்றால், நல்லா புரியுதா? தமிழ் புரியுதா எல்லாருக்கும்? மன் அமில அமலன் ஃபலைஸ அலைஹி அம்ருனா, ஒருவர் அமல் செய்கிறார், அந்த அமலிலே என்னுடைய கட்டளை இல்லை என்றால் என்ன அர்த்தம்? அல்லாஹ் அதற்கு வழிகாட்டி இருக்கவில்லை என்றால், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு வழிகாட்டவில்லை என்றால் ஃபஹுவ ரத்துன். என்ன சொன்னார்கள்? அது ஏற்றுக்கொள்ளப்படாது, நிராகரிக்கப்பட வேண்டியது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் குதுபாவுடைய பிரச்சாரத்தை ஆரம்பிக்கும் பொழுது சொல்லுவார்கள், இன்ன கைரல் ஹதீஸ் கிதாபுல்லாஹ், செய்திகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய செய்தி, வ அஹ்ஸனுல் ஹதீ ஹதீ முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நேர்வழியில் சிறந்தது அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட நேர்வழி, அல்லாஹ்வுடைய தீன். வ குல்லு முஹ்தஸத்தின் பித்ஆ, ஒவ்வொரு புது செயல்களும் பித்அத்துகள், வ குல்லு பித்அத்தின் ضلالة, ஒவ்வொரு பித்அத்துகளும் அநியாய வழிகேடுகள், வ குல்லு ضلالة في النار, ஒவ்வொரு மார்க்கத்தின் புதுமைகளும் எங்கே கொண்டு போய் சேர்த்து விடும்? எங்கே கொண்டு போய் சேர்த்து விடும்? நல்லவர்களை கொண்டு போய் சேர்த்து விடும். அடிப்படை புரிகிறதா? அல்லாஹ்வுடைய தீன் முழுமையாக்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய தீனிலே, முழுமையாக்கப்பட்ட தீனிலே எந்த ஒரு அமலையோ, எந்த ஒரு செயலையோ, எந்த ஒரு கருத்தையோ, எந்த ஒரு வித்தையோ அல்லாஹ்வுடைய தீனிலே நுழைக்க முடியாது. அல்லாஹ் கட்டளையிட
வழிகாட்டவில்லை என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு வழிகாட்டி இருக்கவில்லை என்றால் இதுதான் மார்க்கம், இதுதான் இஸ்லாம், இதுதான் அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட நேர்வழி. குர்ஆன் சுன்னா, இது குர்ஆன் சுன்னா. ஒரு முஸ்லிமின் நோக்கம் இதுதான். ஒரு முஸ்லிம் வாழ வேண்டிய வாழ்க்கை இதுதான். ஒரு முஸ்லிமுடைய மூச்சு இதுதான். ஒரு முஸ்லிமுடைய மரணமும் இதுதான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள் செய்வானாக நமக்கு, கண்ணியத்துக்குரியவர்களே. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஒரே கொள்கையாக, ஒரே வழியாக, வேறுபாடுகள் இல்லாமல், பிரிவுகள் இல்லாமல், கொள்கை மாற்றம் இல்லாமல் இருந்த அல்லாஹ்வுடைய தீனாகிய இந்த இஸ்லாம், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்ததற்கு பிறகு பல கொள்கையாக, பல பிரிவுகளாக, பல கருத்து வேறுபாடுகளாக மாறியது, மாற்றப்பட்டது, மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் அல்லாஹ் அவனுடைய உண்மையான இஸ்லாமை பாதுகாப்பான். அல்லாஹ் அவனுடைய உண்மையான இஸ்லாமை பாதுகாப்பான். மாற்றப்பட்டவை பாதுகாக்கப்பட்டதல்ல. தெரிஞ்சு கொள்ளுமா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தெளிவாக சொன்னார்கள். இன்ன பனி இஸ்ராயீல இஃப்தரகத் அலா 71 ஃபிரகா. பனி இஸ்ரவேலர்கள் 72 கூட்டங்களாக பிரிந்தார்கள். பனி இஸ்ரவேலர்கள் எத்தனை கூட்டங்களாக? 72 கூட்டங்களாக பிரிந்தார்கள். சதஃப்தரிகு அலா 72 ஃபிரகா. என்னுடைய சமூகம் அதிலிருந்து ஒன்று கூடி 73 பிரியும். எத்தனையாக பிரியும்? 73 பிரியும். குல்லுஹா ஃபின்னார். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அந்த 73 எல்லா நரகவாதிகள் எல்லா நரகத்திலே செல்லும். இல்லா வாஹிதா, ஒரே ஒரு கூட்டத்தை தவிர. இத்தனை கூட்டத்தை தவிர 73ல ஒரே ஒரு கூட்டத்தை தவிர மற்ற 72 நரகத்திலே செல்லும். எவ்வளவு பெரிய பாதுகாப்போடு, எவ்வளவு பெரிய பேணுதலோடு நம்முடைய கொள்கையை நாம் பாதுகாக்க வேண்டும் பாருங்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே அவர்கள் யார்? யார் அந்த ஒரு கூட்டம்? சொல்லுங்கள் அல்லாஹ்வுடைய தூதரே. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஹிய ஜமாஅ. வஹிய ஜமாஅ, ஜமாஅத்தோடு வாழக்கூடியவர்கள், ஜமாஅத்தோடு இருக்கக்கூடியவர்கள். யார் அந்த ஜமாஅத்? மா அனா அலைஹி அல்-யௌம வ அஸ்ஹாபி. மா அனா அலைஹி அல்-யௌம வ அஸ்ஹாபி. நானும், நல்லா கவனிங்க, நானும் என் தோழர்களும் இன்றைய தினத்திலே எந்த கொள்கையில் இருக்கிறோமோ அந்த கொள்கையில் இருக்கக்கூடிய கூட்டம். அல்லாஹ் அந்த கூட்டத்திலே நம்மை ஆக்குவானாக. இந்த கூட்டம் நானும் என் தோழர்களும் எந்த கொள்கையிலே இன்றைய தினத்திலே இருக்கிறோமோ அந்த கொள்கையில் இருக்கக்கூடிய கூட்டம். அந்த ஒரு கூட்டம் தான் சொர்க்கம், மற்ற கூட்டங்கள் எல்லாம் நரகம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்கள், இன்னும் சில பேர் சொல்லலாம், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் சஹாபாக்கள் இன்றைய தினம் என்று. அது இன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய சஹாபாக்கள். பின்னால் காலத்தில் வந்த சஹாபாக்கள் எல்லாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தீனை, புதுமையை ஏற்படுத்தி அல்லாஹ்வுடைய தீனிலே கொள்கையை மாற்றம் செய்து விட்டார்கள் என்று சொல்லலாம். சொல்வார்களா இல்லையா? சொல்லலாம், சொல்லிக் கொண்டிருக்கலாம், சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் அப்படி அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு வார்த்தையை சொன்னார்கள் என்றால் அது அந்த காலத்துக்கு மட்டுமா? அந்த காலத்தில் உள்ள கொள்கையை பார்த்து சஹாபாக்கள் இப்படி இருக்காங்க, அந்த கொள்கையில் அப்படிங்கிறதுக்கு மட்டுமா சொல்லுவாங்க? யார் மூலமா சொன்னாங்க? அவங்களா மனசாட்சியை சொன்னாங்களா? மன விருப்பத்தில் சொன்னாங்களா? وَمَا يَنْطِقُ عَنِ الْهَوَىٰ إِنْ هُوَ إِلَّا وَحْيٌ يُوحَىٰ. அது என்ன செய்தி? என்ன செய்தி? வஹீயுடைய செய்தி. மாறாது, மாற்ற முடியாது. மாற்றம் ஏற்படும் என்று தெரிந்திருந்தால் அந்த ஞானத்தை அறிந்திருந்தவன் யார்?
கொடுத்திருக்க மாட்டாங்க சர்டிபிகேட்டை. புரிந்து கொள்ளுங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே, அழகான முறையில் சொல்கிறேன். சஹாபாக்கள்